போதையின் பாதை எப்போதும் தீமையின் பாதைதான். அதை புரிந்து கொள்ளாத இளைஞர்களின் செயல் கொடூரமான முடிவுகளுக்கு இட்டு சென்று விடுகிறது. காஞ்சிபுரத்தில் தூங்கும்போது 19 வயது இளைஞர் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதன் பின்னணியில் போதை பழக்கம் முக்கிய காரணமாக இருப்பது தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி சின்ன காஞ்சிபுரம் சதாவரத்தை சேர்ந்த மாதவன் என்ற 19 வயது இளைஞருக்கு போதை பழக்கம் உள்ளது. இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்திய பின் வீட்டுக்கு வராமல் அங்குள்ள பொது கழிவறை கட்டடத்தின் மீது உறங்குவது வழக்கம். கடந்த வெள்ளிக்கிழமையும் அதேபோல தனது வீட்டின் அருகே உள்ள பொது சுகாதார கழிப்பிட கட்டடத்தின் மேல் உறங்கியுள்ளார். சனிக்கிழமை காலை நீண்ட நேரமாகியும் மாதவன் கீழே இறங்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர் மேலே சென்று பார்த்துள்ளனர். அப்போது இரத்த வெள்ளத்தில் மாதவன் துடிதுடித்தபடி இருந்ததை பார்த்தவுடன் உடனடியாக அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதவன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மாதவன் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக விஷ்ணுகாஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதன் அடிப்படையில் மாதவனின் நண்பனான 17 வயது சிறுவன் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாதவனின் கொலையில் 5 பேர் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் மேலும் 4 பேரை கைது செய்ய வேண்டும் எனவும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது 17 வயது குற்றவாளியின் வீட்டிலிருந்து ஆதாரத்தை சேகரிப்பதாக கூறி வீட்டை உறவினர்கள் சூறையாடினர். வீட்டில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சூறையாடப்பட்டு வீட்டிலிருந்து சாலையில் வீசப்பட்டன. காவல்துறையினர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கில் 5 குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரையும் கைது செய்தால் மட்டுமே மாதவனின் உடலை நல்லடக்கம் செய்வோம் எனவும் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.